அண்ணா அபூர்வராங்க இப்போ புது படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கான். அதுல ரஜினிகாந்த்னு ஒரு புது பையன் கருப்பா கலையா ரொம்ப நல்லாவே நடிக்கிறாராம். ஒரு சின்ன கேரக்டர்ல நடிச்சவரை தான் இப்ப மக்கள் சூப்பர் ஸ்டாரா கொண்டாடிட்டு இருக்காங்க. எஸ், குட்டி ஸ்டோரி வித் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். 1950 பெங்களூர்ல பிறகுறாரு ரஜினிகாந்த். அவருக்கு சின்ன வயசுல இருந்தே படிப்பு மீது இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவங்க அண்ணன் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட கொடுத்திருந்த காசு எடுத்துட்டு இதை வச்சு எப்படியாவது பார்த்து பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சென்னைக்கு வராரு. வந்துட்டு கிடைக்கக்கூடிய வேலையை பாக்குறாரு. கார்பெண்டர் வேலை, பஸ் கண்டக்டர் வேலை, கூலி வேலை அப்படின்னு கிடைக்கக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே பாக்குறாரு. அவரு கிடைச்ச வேலை எல்லாமே விரும்பி பார்க்க ஆரம்பினா அபூர்வ ராகங்கள்ல ஒரு சின்ன கேன்சர் பேஷண்டா நடிக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதுக்கப்புறமா இவருடைய நண்பர்கள் இவரை பார்த்துட்டு உன் நடிப்பு நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவருக்கு அடுத்து வரக்கூடிய பட வாய்ப்புகள்ல நல்லாவே பயன்படுத்திக்கிறார். இவர் நடிச்ச திரைப்படங்கள்ல முத்து, அண்ணாமலை, பாசா அப்படின்ற மாதிரியான திரைப்படத்துடைய கேரக்டர் மக்கள் மத்தியில ரொம்பவுமே பேசப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். இவர் நடிக்கக்கூடிய படங்கள் அனைத்துமே மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சு இவருக்கு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பட்டத்தையுமே வழங்குறாங்க. கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை நடிச்சு இனமுமே நடிச்சு மக்களை மதிக்க வச்சுட்டு வராரு. இவர் நடிச்ச திரைப்படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச திரைப்படத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.